எதற்காக அவள் விடாமல் பற்றி கொண்டாள்? அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவள் முதலாவது அவள் செய்த காரியம் என்ன? அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே வெறுத்து விட்டாள். ரூத் எதை வெறுத்து விட்டாள்? தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய தேவர்களையும் வெறுத்து விட்டாள். ஒரு காரியத்தை நீ வெறுத்தால் தான் மற்றொன்றை நேசிக்க முடியும். உடைய வாழ்க்கையில வெறுக்க வேண்டியதை வெறுத்தால் தானே செய்ய முடியுங்க, நேசிக்க முடியும். நீ வெறுக்கவில்லை என்றால் மற்றொன்றை நேசிக்க முடியாது. ரூத்துடைய வாழ்க்கையில அவள் வெறுக்க வேண்டியதை வெறுத்தாள். தன்னுடைய ஜனத்தை, தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டாள். தன்னுடைய தேவர்களை கூட வெறுத்து விட்டாள். வெறுத்து அடுத்தது அவன் என்ன செஞ்சாலா? பின்பற்றினாள். 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து ஆமா பேசாதீங்க. பின்பற்றுதல். ஒரு சிலர்லாம் வெறுத்துருவாங்க. அவனுக்கு எது மேலையும், அந்த குடும்பத்து மேலையும் விருப்பம் இருக்காது, இருக்கிற வீட்டிலே விருப்பம் இருக்காது. வெறுப்பு 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 தான். நான் ஏன் தான் பிறந்தனும், ஏன் தான் வாழ்ந்தனும், நான் செத்தா நல்லா இருக்கும். இதே தான் புலம்பல். தேவனுடைய பிள்ளையே, உடைய செய்கை சுத்தமோ செம்மையோ என்பதனுடைய நடக்கையினாலே விளங்கும். நடக்கையினாலே விளங்கும். எனவே நீ வெறுப்பது பெரிதல்ல. The next is you have to follow. நீ பின்பற்ற வேண்டும். நீ கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஒரு கடினமான ஒரு பாதை. கிறிஸ்துவ பாதை என்பது ஒரு லகுவான பாதை அல்ல, கடினமான பாதை. அதை பின்பற்ற வேண்டும். எனவே அவள் என்ன செய்தா? அவள் பின்பற்றினாள். எப்படி பின்பற்றினாளா? 1:18 வாசிக்கிறோம். மன உறுதியுடன். The mind is established in the word. கர்த்தருடைய வார்த்தையிலே நிறுத்தினாள், உறுதிப்படுத்தினாள். மன உறுதி வேணும். இன்னைக்கு அநேகருக்கு மன உறுதியே இல்லை. இங்க விட்டா அங்க போவான், அங்க விட்டா இங்க போவான்ல, செத்து போவான். அவங்கள யாருங்க? மன உறுதி இல்லாதவர்கள். மன உறுதி இல்லாம உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் உனக்கு சட்டு சட்டு கோபம் வருது, சட்டு சட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன்னா உனக்கு என்ன இல்லை? மன உறுதி இல்லை. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யுங்க? இந்த நாட்களை உபவாசம் எடுத்து முள்ளங்கால இருந்து வேதத்தை வாசிங்க. முள்ளங்கால் என்று வாசிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வீட்டில் இருக்க சொல்லிடுங்க, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் ஒரு நாள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்றேன். வீட்டில் இருக்க கூட அவனுக்கு உதவி செய்யுங்க, அவளுக்கு உதவி செய்யுங்க. அவளுடைய மன உறுதியை நாம் உருவாக்குவோம். அவள் மன உறுதியாக இருந்தபடியினாலே மாமியார் பார்க்கிறா, ஆஹா எப்படி இருக்கா, இவோ மன உறுதியா இருக்கிறான். இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை நகோமி வாயில வந்தபடினாலே இந்த ரூத் அவளை பின்பற்ற ஆரம்பித்தாள். அல்லேலூயா. இந்த ரூத் இந்த நகோமி இப்படியே பார்த்துட்டு இருந்தவோ, நகோமி அவ சொந்த ஊருக்குள்ள வந்த பின்னால இந்த ரூத் அவளை கொஞ்சம் ஒரு வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாள். அடுத்து வாசிப்போம் 20-21 1ஆம் அதிகாரம். நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பாருங்க, சொந்த ஊருக்கு வந்த உடனே எல்லாரும் நகோமியா, நகோமி இப்ப எப்படி இருப்பாங்க? சிரிச்சுக்கினே இருப்பாங்க. இந்த சிரிச்சுக்கினே இருந்த நகோமி இங்க ஊருக்குள்ள வரநாட்டுல முக்காடு பொண்ணும் கொஞ்சம் 3 மணிக்கு காமிங்க. யாராவது பரவாயில்ல, எல்லாம் சிரிக்கிறீங்க, நல்லா பார்த்துக்காங்க. அல்லேலூயா. இவோ ரொம்ப ஏன் புருஷன் இல்ல, பிள்ளைங்க இல்ல, ஏதோ புதுசா ஒரு பொண்ணை கூட்டின்னு வரா, அதனால அவளுக்கு சந்தோஷம் பண்ண முடியுமா? முடியாது. நகோமியா, நகோமியா, அக்கா, அத்தியா, சித்தியா, அப்ப இவ சொல்றா, என்ன நகோமி சொல்லாத, என்ன நான் போற வேளையில நிறைவுள்ளவளாய் போனேன், திரும்பி வருகின்ற வேளையில வெறுமையானவளாக வந்தேன். அல்லேலூயா. நீ தேவனுடைய சமூகத்திலே இருக்கின்ற வரைக்கும் தேவனுடைய பிள்ளையே, என் தேவனை நிறைந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நியாயங்கள் இருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க,
யூதா தேசம் தான், இஸ்ரவேல் மக்கள் தான், அப்பத்தின் வீடு தான். இவ்வளவு உணர்ந்தவள் தன்னுடைய புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை கொடுக்காதபடியினாலே நிறைவுள்ளவளாய் போனால் வருகின்ற வழியிலே வெறுமையாக்கப்பட்டவளாக தனிமையானவளாய் கடந்து வந்தால். தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கின்ற வழியிலே அதை சந்தோஷமாய் பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பாடுகளும் துன்பங்களும் துன்பங்களும் வறுமைகளும் வியாதிகளும் கஷ்டங்களும் மன போராட்டங்களும் வருகின்ற வழியிலே சோர்ந்து போய் பின்வாங்கி விட வேண்டாம். தேவனுடைய சமூகத்தை நாம் காத்துக்கொண்டே இருப்போம். சீக்கிரமாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்க வல்லவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. எனவே அவள் என்ன செய்தார்? என மாறாத என்று சொல்லுங்க, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், நான் வெறுமையாக்கப்பட்டேன், நான் கிளேசமாக்கப்பட்டேன், நான் சிறுமையாக்கப்பட்டேன் என்று சொல்லி தன்னை உண்மையாக அறிக்கையிட ஆரம்பிக்கின்றாள். அல்லேலூயா. தன்னுடைய நிலைமைய இல்லக்கா இல்ல சித்தி என்ன ஆகி போச்சுன்னா, அவருக்கு திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி சிக்காயிட்டா டக்குன்னு ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டார். சரி உன் பிள்ளைங்க அதுவா ஒரு நாள் அப்படியாச்சு அப்படியே அப்படியே சொல்லிட்டான். அப்புறம் ஒரு வருஷம் அவனும் செஞ்சுட்டான். மூடி மழுப்பி பேசுறது. ஆனால் இவளோ உள்ளதை உள்ளதென்று சொல்ல ஆரம்பித்தார். நான் நகோமி இன்பமானவள், நிறைவானவள், ஆனால் என் தேவனுடைய ஜனங்களோடு கூட நான் பாட அனுபவிக்க விரும்பாதபடினாலே, என்னுடைய புருஷனுக்கு சரியான ஆலோசனை சொல்லாதபடினாலே நான் வெறுமையாக்கப்பட்டேன், கிளேசமுள்ள ஸ்திரீயாக மாறினேன், நான் கஷ்டப்படுவளாக மாறினேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய உண்மையான நிலைமையை அவள் அறிக்கையிடுகின்றாள். இந்த 2:2 வாசிக்கிறோம், யாருடைய கண்களிலும் தயவு கிடைக்குமா என்று பார்க்கிறேன். முதலாவது சொன்ன போகிறேன், இரண்டாவது பார்க்கிறேன். யாருடைய கண்களால தயவு கிடைக்குமா என்று சொல்லி போற நேரத்தில் நம்ம எப்படி போயிருப்பாங்க? நல்ல 10 கலரு மேக்கு அப்பு இதெல்லாம் போட்டு நான் போயிருப்பாங்க. எப்படி போயிருப்பாங்க? மோவாபிய ஸ்திரீ மாதிரி போயிருப்பாங்களா, இஸ்ரவேல் ஸ்திரீ மாதிரி போயிருப்பாங்களா? சொல்லுவான். இந்த அம்மா பாருங்க ரொம்ப அழகா என்ன செஞ்சாங்கன்னா பாருங்க, யாருடைய கண்களே தயவு கிடைக்குமா என்று சொல்லி பார்க்கும்படியா எப்படி போயிருப்பாங்க? இஸ்ரவேல் மாதிரி அந்த அம்மா அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கின்னு இந்த அம்மா போயிருப்பாங்க. அல்லேலூயா. நீ ஒரு மணவாட்டி, நீ ஒரு நகோமி. நகோமி எப்படி இருக்கா? சிரிச்சினே இருந்தா. அப்ப இவன் மருமகன் அங்க போயிட்டு, அக்கா உங்க பின்னால கொஞ்சம் பொறுக்கிட்டுமா? அக்கா புளிப்பாங்க, என்னடா இது இந்த பிள்ளை புதுசா இருக்காளே, அத்தை கொஞ்சம் பொறுக்கிட்டுமா? என்ன பார்த்து அத்தைன்றாளா இவோ? நீங்க புதுசா ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற பதில் சொல்ல முடியுமா? அவங்க யாரும் தெரியலங்க, ஆனா தூரமே. இதெல்லாம் மனவாட்டிக்குரிய காரியம் கிடையாது. நீ மனவாட்டியா நிக்கிற நேரத்துல யார் யாரோ வருவாங்க, வந்து கை கொடுப்பாங்க. அவன் நல்லா இருக்கியாமா? கையில கொடுத்தது வாங்கிப்போம். அவன் யாருமே தெரியாது, ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதை கொடுத்தா வாங்கிக்கிட்ட மாதிரி செய்ய ஒன்று ஒரு போட்டோ எடுத்துக்க. தேவனுடைய பிள்ளை அவள் என்ன செய்தால் தயவுள்ள காரியங்களை தயவு கிடைக்கும்படியாக இப்படி மிடுக்கின்னு போற. எப்படி போன? தாழ்த்தி போயிட்டு அவங்க கையில போயிட்டு பேச ஆரம்பித்தாள். அல்லேலூயா. நீ கூட என்ன செய்ய, எல்லார்கிட்டையும் இழுந்து போட்டு பேசணும். ஏனென்றால் அவள் அதைத்தான் செய்தாள். யாருடைய கண்களிலே தயவு கிடைக்குமா என்று பார்க்கும்படியாக போனா. அந்த அம்மா அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கின்னு இந்த அம்மா போயிருப்பாங்க. அல்லேலூயா. நீ ஒரு மணவாட்டி, நீ ஒரு நகோமி. நகோமி எப்படி இருக்கா? சிரிச்சினே இருந்தா. அப்ப இவன் மருமகன் அங்க போயிட்டு, அக்கா உங்க பின்னால கொஞ்சம் பொறுக்கிட்டுமா? அக்கா புளிப்பாங்க, என்னடா இது இந்த பிள்ளை புதுசா இருக்காளே, அத்தை கொஞ்சம் பொறுக்கிட்டுமா? என்ன பார்த்து அத்தைன்றாளா இவோ?